வாழ்க வளத்துடன் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். எல்லாம் வல்ல இறைவனின் திருவடிகளை என்னுடைய மனம் மொழி மெய்களால் போற்றி பணிகின்றேன். நம்முடைய வாழையடி வாழை யூடியூப் சேனலில் வைகறை வைரங்கள் என்ற தலைப்பின் கீழ் நற்செய்திகளை வழங்கி வருகின்றேன். அந்த வரிசையில் இன்று நாம் காணவிருக்கும் நற்செய்தியின் தலைப்பு பிள்ளையார் சுழி. அனைவருக்கும் விநாயகர் சதுர்த்தி தின நல்வாழ்த்துக்கள். ஆதியும் அந்தமும் இல்லாத அருட்பெருஞ்சோதி என்ற பரம்பொருள் சத்தாக சித்தாக ஆனந்த பொருளாக இருக்கின்றது. அதாவது பரம்பொருள் என்பது என்றுமே உள்ள பொருளாக இருக்கின்றது, பேரறிவு பொருளாக இருக்கின்றது மற்றும் ஆனந்தத்தை மட்டுமே இயல்பாக கொண்டிருக்கின்றது என்பது இதன் பொருள். என்றும் உள்ள பரம்பொருளுக்கு தோற்றமும் இல்லை, அழிவும் இல்லை. அப்படியானால் பரம்பொருளுக்கு பிறந்த நாள் என்று ஒரு நாள் இருக்குமா? கண்டிப்பாக இருக்க வாய்ப்பே இல்லை. எனவேதான் பரம்பொருளை பிறவா யாக்கை பெரியோன் என்று கூறினார்கள். கிருஷ்ண ஜெயந்தி என்றால் கிருஷ்ணரின் பிறந்த நாள், ஹனுமன் ஜெயந்தி என்றால் ஹனுமனின் பிறந்த நாள், விநாயகர் சதுர்த்தி என்றால் விநாயகப் பெருமானின் பிறந்த நாள் என்று எண்ணிலடங்காத தெய்வங்களின் பிறந்த நாளினை அல்லது அவதார தினத்தினை நாம் கொண்டாடி வருகின்றோம். இவைகள் அனைத்தும் புராணக் கதைகளின் அடிப்படையில் உருவான விழாக்கள் மற்றும் வழிபாடுகள். புராணங்கள் என்பன உண்மை வரலாறு அல்ல. புராணங்கள் என்பன அரிய பல உண்மைகளை மக்களிடம் எளிதில் கொண்டு சேர்ப்பதற்காக பயன்படுத்தப்பட்ட ஒரு ஊடகம். பொதுவாகவே புராணங்களில் கற்பனை வளம் மிகுதியாக இருக்கும். அவ்வாறு இருந்தால்தான் மக்களும் ரசித்து கேட்பார்கள். புராணங்களில் காட்டப்படும் நிகழ்வுகளுக்கான எவ்வித வரலாற்று சுவடுகளையும் சான்றுகளையும் நம்மால் காட்டவே இயலாது. இந்த உண்மைகளை எல்லாம் நாம் அறிந்திருந்த போதிலும் நாம் புராணங்களை ஒதுக்கித் தள்ளுவதில்லை. இறை நம்பிக்கை என்ற அடிப்படையில் நாம் புராணங்களை ஏற்கின்றோம். ஆனால் ஒரு சிறிய புரிதல் பிழை மட்டும் நிகழ்ந்து விடுகின்றது. அதாவது புராணக் கதையில் வருகின்ற கதாபாத்திரங்களையும் தெய்வ வடிவங்களையும் உண்மை என்று கருதி கருத்தினை உள்வாங்க தவறிவிட்டோம். முப்புறம் எரித்தவன் என்று சிவபெருமானை புராணங்கள் போற்றி கூறுகின்றன. 3 அசுரர்கள் வாழ்ந்த 3 கோட்டைகளையும் அழித்து 3 அசுரர்களையும் வதம் செய்ததாக புராணக் கதை கூறுகிறது. இந்த புராணக் கதையின் வாயிலாக உணர்த்தப்படும் உட்கருத்து என்ன என்பதை நாம் புரிந்து கொள்ளாமல் மூடத்தனமாக மூட நம்பிக்கையின் பின்னால் பயணித்து கொண்டிருக்கின்றோம். இவ்வாறு பயணிப்பது தவறு என்று திருமூலர் சாடுகின்றார். முப்புறம் ஆவது மும்மல காரியம் என்று கூறுகிறார். அதாவது ஆணவம், கன்மம், மாயை என்ற 3 மலங்களை அல்லது குற்றங்களை அழிக்க வல்லவன் சிவபெருமான் என்பதைத்தான் முப்புறம் எரித்த புராணம் கூறுகின்றது என்று கூறுகிறார். நம்முடைய சமயத்தில் பல கடவுள் வழிபாடு இருப்பதாக பலர் குற்றம் சாட்டுகின்றார்கள். உண்மையில் நம் சமயம் ஒரு கடவுள் வழிபாட்டைத்தான் முன்னிறுத்துகின்றது. கடவுள் என்ற கருத்து பொருள் நம் சிந்தைக்கு எட்டாத நிலையில் சொரூப நிலையில் இருக்கின்றது. எனவே நாம் புரிந்து கொள்வதற்கு ஏதுவாக அருவம், அருவுருவம், உருவம் என்ற 3 நிலைகளில் கடவுள் கீழிறங்கி வருவதாக கூறி வைத்தார்கள். இவ்வாறு கடவுள் தன் உண்மை நிலையை விடுத்து கீழிறங்கி வருவதை அவதாரம் என்று கூறி அதை ஒரு கதை வடிவில் புராணமாக கூறினால் எளிதில் விளங்கிவிடும் என்று நம் முன்னோர்கள் கருதினார்கள். எனவேதான் பல்வேறு புராணங்கள் உருவாகின, பல்வேறு அவதாரங்கள் கூறப்பட்டன. இந்த அவதார மூர்த்திகளை தெய்வங்கள் என்று கூறினார்கள். சொரூப நிலையில் உள்ள கடவுளின் இலக்கணங்களை கூறி கடவுள் இந்த தன்மை உடையவன் என்று கூறினால் நம்மால் அந்த கருத்தை எளிதில் புரிந்து கொள்ள இயலாது என்பதினால்தான் பல்வேறு தெய்வ வடிவங்களை உண்டாக்கி வழிபாடு செய்தார்கள். நம்முடைய அறிவு சிற்றறிவு என்பதினாலும் படிநிலை புரிதல்களே சாத்தியம் என்பதினாலும் தான் உருவ வழிபாடுகள் உருவாக்கப்பட்டன. உருவ வழிபாட்டில் துவங்கி உருவ வழிபாட்டிற்குள் நகர்ந்து அருவ வழிபாடு வரையில் நம்மால் பயணிக்க இயலும் என்பதை நம்முடைய அருளாளர்கள் வாழ்ந்து நிரூபித்து காட்டிச் சென்றிருக்கின்றார்கள்.
எனவே உருவ வழிபாடு தவறும் அல்ல, ஆனால் அதுவே முடிந்த முடிவும் அல்ல என்று புரிந்து கொள்ள வேண்டும். எனவே நம்முடைய இன்றைய வழிபாட்டில் உள்ள அனைத்து தெய்வ வடிவங்களும் ஆழ்ந்து சிந்தித்து வடிவமைக்கப்பட்டவைகள். ஒவ்வொரு தெய்வ வடிவத்திற்கும் பின்னால் மிக ஆழமான நுட்பமான தத்துவ உண்மைகள் மறைந்திருக்கின்றன. எனவே பல தெய்வ வழிபாடு என்பது நம் பலவீனம் அல்ல, அது நம்முடைய பலம் என்று உணருங்கள். இந்த வகையில் விநாயகர் திரு உருவமும் பல நுட்பங்களை உள்ளடக்கிய தத்துவ ரூபமாக இருக்கின்றது. விநாயகரின் உருவத் திருமேனி மூலமாக என்ன தத்துவம் விளக்கப்படுகிறது என்பதை மற்றும் ஒரு பதிவில் விரிவாக விளக்கி கூறுகின்றேன். இன்றைய பதிவு பிள்ளையார் சுழியை குறித்த விளக்கம் என்பதினால் அது குறித்து சுருக்கமாக விளக்கிவிடுகின்றேன். நாம் எந்த ஒரு செயலை செய்ய துவங்கினாலும் முதலில் விநாயகரை வணங்கிவிட்டுத்தான் துவங்குவது என்பது மரபு. வேள்விகள் யாகங்களில் கூட கணபதி பூஜை முதலிடம் பெறுகின்றது. தர்ப்பணம் முதலிய பரிகார பூசைகளில் கூட மஞ்சளில் பிள்ளையாரை பிடித்து வைத்துவிட்டுத்தான் பிற சடங்குகளை செய்கின்றார்கள். வீட்டுக்கு தேவையான மளிகை பொருட்கள் பட்டியல் எழுதினாலும் சரி, ஜாதகம் எழுதினாலும் சரி, கடிதம் எழுதினாலும் சரி, முதலில் ஊ என்ற பிள்ளையார் சுழியை எழுதிவிட்டுத்தான் துவங்குகின்ற பழக்கம் அன்று பரவலாக இருந்தது. இன்று மிகச்சிலரே இதை பின்பற்றுகிறார்கள். ஊ என்ற பிள்ளையார் சுழிக்கு பதிலாக சிவமயம் என்றோ அல்லது ஓம் என்றோ எழுதிவிட்டுத்தான் பிறவற்றை எழுதுவார்கள். இந்த அனைத்து வரி வடிவங்களும் ஒரே உண்மையைத்தான் நமக்கு உணர்த்துகிறது. கடவுள் என்ற பரம்பொருள் பரிபூரணமான பேரறிவு பொருள். எனவே பூரணத்துவத்தை குறிக்கும் குறியீட்டு அடையாளமாக முழு வட்டம் ஒன்று வரையப்பட்டது. ஆற்றல் இல்லாத அறிவால் ஒரு பயனும் இல்லை என்பதை நாம் நன்கு அறிவோம். எனவே கடவுள் பேரறிவு பொருளாக மட்டும் இருந்துவிட்டால் சிறப்பு ஏதுமில்லை. கடவுளிடம் பேரறிவுடன் வரம்பில்லாத பேராற்றலும் உண்டு என்பதை குறிக்கும் விதமாக ஒரு நேர்கோடு வரையப்பட்டது. எனவே வட்டம் என்ற சுழி சிவத்தையும் அதைத் தொடர்ந்து கீழே வரையப்படும் கிடைக்கோடு சக்தியையும் குறிக்கின்றது என்று புரிந்து கொள்ள வேண்டும். விநாயகர் உருவம் சிவசக்தியின் சொரூபத்தை வெளிப்படுத்தும் வடிவம். இதனை வரி வடிவமாக வெளிப்படுத்த சுழியையும் கிடைக்கோடையும் வரைந்து வைத்தார்கள். இதனைத்தான் நாம் பிள்ளையார் சுழி என்று கூறி இன்று பயன்படுத்தி வருகின்றோம். விநாயகர் சதுர்த்தி என்ற இன்றைய நன்னாளில் பிள்ளையார் சுழிக்கான எளிய விளக்கத்தை மட்டும் கூறியிருக்கின்றேன். இதே விளக்கத்தை விரித்து கூறும் வாய்ப்பு கிட்டினால் பின்னர் விரித்து கூறுகின்றேன். ஒரு சிறப்பான விநாயகர் காப்புச் செய்யுளோடு இன்றைய பதிவை நிறைவு செய்ய விரும்புகிறேன். இந்த காப்புச் செய்யுள் திருவருட்பயன் என்ற சாத்திர நூலின் முகப்பில் இருக்கின்றது. இந்த நூலின் ஞான ஆசிரியர் உமாபதி சிவம். நற்குஞ்சரக்கன்று நன்னில் கலை ஞானம் கற்கும் சரக்கன்று கான் என்பதுதான் அந்த சிறப்புக்கு உரிய காப்புச் செய்யுள். திருக்குறள் போன்று 1.25 அடியில் உள்ள இந்த விநாயகர் காப்புச் செய்யுளை கூறிவிட்டு தினசரி செயல்களை துவங்குங்கள். அனைத்து தடைகளும் தகர்ந்து வாழ்க்கை பயணம் சிறப்பாக அமையும். எல்லாம் வல்ல மூல பரம்பொருளான விநாயகனை வணங்கி இன்றைய நாள் பதிவினை நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம், வாழ்க வளத்துடன். அவன் அருளாலே அவன் தாள் வணங்கும் மகிழ்ச்சியுடன் உங்கள் ராதாகிருஷ்ணன்.